நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முட்டை சாப்பாடு செய்ய போகிறோம். முட்டை சாப்பாட்டுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை தழை போட்டுக்கலாம். இது நல்லா வணங்கணும். இது நல்லா வணங்கட்டும். முட்டை சாப்பாடு செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் வணங்கிட்டு இருக்குது. இது நல்லா இன்னும் கொஞ்சம் வணங்கணும். வணங்கட்டும். இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நான் 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கிறேன். 2 தக்காளி போட்டுக்கலாம். இது நல்லா வணங்கணும். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கிட்டு இருக்குது. இப்போ வெங்காயம் தக்காளி வணங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். அதையும் போட்டு நல்லா வணக்கணும். அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கணும் முட்டை சாப்பாட்டுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், மிளகாத்தூள், காஷ்மீர் சில்லி தூள் இந்த கலருக்காக நான் போடுறேன். இதையும் நல்லா போட்டு வணக்கிக்கலாம். நல்லா வணங்கிட்டு வணங்கட்டும். இப்போ கொஞ்சமாக மல்லித்தழை போட்டுக்கலாம். அது நல்லா வணங்கட்டும். பார்த்தீங்கன்னா ஒரு தொக்காட்டு ஆயிடுச்சு. ஒரு தொக்கு மாதிரி ஆயிடுச்சு. நான் 6 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். 6 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன். 7 முட்டையை ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்படி ஓரமாகவே கலக்கணும் முட்டையை. முட்டை நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மசாலா எப்படி திரண்டு வந்திருக்குதுன்னு இந்த மாதிரி வரணும் முட்டை சாப்பாட்டுக்கு. இப்போ முட்டை ரெடி ஆயிடுச்சு. நான் பாருங்க சாப்பாடு உள்ள போயிட்டு கலர போகிறேன். முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்டில். இங்கே பாருங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்குது. போட்டு நல்லா கிளறி விடுவோம். அப்போ தான் அதில் பிடிக்கும். இருங்க. முட்டை சாதம் பார்த்தீங்கன்னா அருமையாக ரெடி பண்ணிட்டேன். டேஸ்ட்டும் பார்த்துட்டேன், நல்லா இருக்குது. பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. சாப்பாடு அருமையாக வந்திருக்குது.